சாத்தான் சாத்தானை துரத்துவது எப்படி என்று கேட்டார். ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பகைத்துக் கொண்டால் அது எவ்வாறு தொடர்ந்திருக்க முடியும்? ஒரு குடும்பம் தனக்குத்தானே பகைத்துக் கொண்டால் அது எவ்வாறு அழியாமல் இருக்கும்? இதுபோல் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு இருந்தால் அவன் நிலைத்திருக்க முடியாது. அதுவே அவன் முடிவு. ஒரு பலவானுடைய வீட்டிற்குள் புகுந்து பொருட்களை திருட விரும்பினால் முதலில் அவன் அப்பலவானை கட்டி போட வேண்டும். பிறகு அவனால் பலவானுடைய வீட்டிலிருந்து அவனது பொருட்களை திருட முடியும். உண்மையாகவே நான் உங்களுக்கு கூறுகிறேன், மக்களால் செய்யப்படுகிற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். அத்துடன் மக்களால் தேவனுக்கு எதிராக சொல்லப்படும் பழிகளும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியை எவனாவது பழித்து உரைப்பானேயானால் அவனுக்கு என்றென்றைக்கும் மன்னிப்பே இல்லை. அவன் குற்றவாளியாகி என்றென்றைக்கும் குற்ற உணர்வுடையவனாக இருப்பான் என்றார். வேத பாரகர் இயேசுவை அசுத்த ஆவி பிடித்தவர் என்று சொன்னதால் அவர் இவ்வாறு விளக்கமாக கூறினார்.